வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம நைட் டின்னருக்கு சூப்பர் டேஸ்டான புதினா சப்பாத்தி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. வீடு ஷிஃப்ட் பண்ணதால் என்னால் ரெகுலராக வீடியோஸ்லாம் போட முடியல. ரெகுலராக போட ட்ரை பண்ணுறேன். இப்போ நம்ம டேஸ்டான இந்த சப்பாத்தி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. நிறைய ஊட்டச்சத்துக்கள் அடங்கிய இந்த சப்பாத்தி நல்லா நம்ம மைண்டுக்கும் நல்லா ஃப்ரெஷ்னஸ்லாம் கொடுக்குதுங்க. டயர்டாக இருக்கும் போதெல்லாம் நம்ம இந்த போல் புதினாவை சட்னி சப்பாத்தி இப்போல்லாம் செய்து கொடுக்கலாங்க, செய்து சாப்பிட்லாம். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாங்க. ஒரு கைப்பிடி அளவு புதினாவை நல்லா நைஸாக இதை போல் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகாயும் பொடியாக அரிஞ்சு எடுத்து வச்சிடலாங்க. இப்போ 1 கப் அளவு கோதுமை மாவு நம்ம ஒரு பேசினில் போட்டுக்கலாம். இப்போ ஒரு 1/4 கப் அளவு கடலை மாவு, 1/4 கப் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு, அதாவது சோயா மாவு, அதையும் போட்டுட்டு அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த புதினா பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டுக்கலாங்க. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சால்ட்டு போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ப்ளெயின் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம ஃபுல்லும் பச்சை மிளகாய் கூட இதில் சேர்த்துக்கலாம். நான் இதில் பாதி ஆட் பண்ணியிருந்தேன். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. எல்லா பக்கமும் இந்த உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் இதெல்லாம் படுற மாதிரி நம்ம எல்லாம் கலந்துடலாம். நல்லா கலந்துட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாங்க. நல்லா இதை போல் சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்து வச்சிடலாங்க. நான் ரொம்ப ஆயில் கூட இதில் ஆட் பண்ணலை. இப்போது நம்ம சப்பாத்தி அடிக்கிற கல் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக கோதுமை மாவு மேலே அப்படி தூவிட்டு இந்த சின்ன உருண்டை எடுத்துடலாங்க. நம்ம கோதுமை மாவு மேலே போட்டுட்டு தடவிட்டு நம்ம இழைச்சாதான் நல்லா ஒட்டாமல் வரும். நல்லா மெலிசாக இழைச்சிக்கலாங்க. இப்போ அடுப்பில் ஒரு தோசைக்கல் போட்டுட்டு அதில் இது ஒவ்வொன்றா போட்டு சுட்டு எடுத்துடலாம். நல்லா இதில் மிளகாய்த்தூள், பச்சை மிளகாய், புதினா இதெல்லாம் போட்டு பிசைஞ்சிருக்கிறதால நல்லா டேஸ்ட்டாக, வித்தியாசமான டேஸ்ட்டாகவும் அருமையாகவும் இருந்துச்சுங்க. எப்பவுமே யூஸ்வலாக நம்ம சப்பாத்தி தான் செய்வோம். கூடவே இதை போல் புதினா இதெல்லாம் போட்டு ஆட் பண்ணி ஒரு தடவை செஞ்சு பாரு. இப்போ கல் காஞ்சிட்ட பிறகு நம்ம இந்த இழைச்சி வச்சுருக்கிற சப்பாத்தி இதில் போட்டுட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பக்கம் வெந்த பிறகு திருப்பி போட்டுடலாங்க. 2 பக்கமும் நல்லா வேகட்டும். வெந்த பிறகு நம்ம தட்டில் எடுத்து வச்சிடலாம். இது போல் எல்லா சப்பாத்தியும் நம்ம இழைச்சிடலாங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் மத்தியானம் கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வச்சுருந்தேங்க. அது வச்சுட்டு கூடவே மிக்ஸ்டு வெஜிடபிள் பிக்கலும் இருந்தது. இதுக்கு சைட் டிஷ் கூட தேவையில்லைங்க. விரும்பினே அப்படியே சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை ஆனியன் ரைத்தா, வெங்காய பச்சடி, தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போ டேஸ்டான புதினா சப்பாத்தி தயாராகிடுச்சு. நைட் டின்னருக்கு நீங்களும் இது போல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.